தினமொரு வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். விளக்கம். அன்பிலே நடந்து கொள்ளுதல் என்றால் மற்றொரு நபரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உணர்வை அளிப்பதற்காக நாம் தொடர்ந்து கனிவான செயல்களை செய்வதாகும். நம்முடைய அன்பை மற்றொருவரிடம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வழி அவருக்கு கடிதம் எழுதுவதாகும். ஒரு கடிதத்தை எழுதுவதன் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். ஒரு நபர் எதிர்பாராத நேரத்தில் நம்மிடமிருந்து அன்பின் வார்த்தைகளை பெறும்போது அது அவரை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறது. அவ்வார்த்தைகள் அவரை பாராட்டுகின்ற வார்த்தைகளாகவோ அல்லது நம்முடைய கரிசனையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாகவோ இருக்கலாம். ஆனால் பல வேளைகளில் நாம் கடிதம் எழுத தவறுகிறோம். நம்முடைய உணர்வுகளை மற்றொருவருக்கு தெரிவிக்க மறந்து விடுகிறோம். கடிதம் எழுதுவதற்கு நமக்கு நேரமில்லை அல்லது நம்முடைய கடிதம் அவருக்கு அத்தனை அவசியமல்ல என்று கூறி நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு இளம் ஊழியர் தன்னுடைய ஊழிய பாதையில் மிகவும் சோர்வடைந்திருந்த வேளையில் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அவருடைய சபையில் அங்கத்தினராய் இருக்கும் ஒரு கட்டிடக்கலை வல்லுனர் அதை எழுதியிருந்தார். அக்கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஞாயிற்றுக்கிழமை நான் மிகுந்த குழப்பத்துடனும் துயரத்துடனும் ஆலயத்திற்கு வந்தேன். உங்களுடைய செய்தி எனக்கு ஆறுதல் அளித்தது. அதை பிரசங்கித்ததற்காக உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் ஊழியத்தை தொடர்வதற்கான ஊக்கத்தை அவருக்கு அளித்தது. அந்த கடிதத்தை எழுதுவதற்கு 5 நிமிடங்கள் மட்டுமே தேவைப்பட்டிருக்கும். உங்களுடைய நன்றியை நீங்கள் மற்றவர்களிடம் தெரிவிக்கிறீர்களா? நீங்கள் அவர்களுக்கு ஊக்கமளிக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய நண்பருக்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறீர்களா? அன்பின் கடிதங்களை எழுதுவதன் மூலம் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை போலவே நாங்களும் பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.